உன்னை வணங்காத நானில் இருந்த நம்பிக்கை மருது முல்லை குறிஞ்சி நீலே பாலை என்ற 5 வகை நிலத்துக்கும் குடிகொண்டு நான் நாட்டு மன்னனாக ஆட்சி செய்து வருகிறேன். எனக்கு 7 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையாக வெகு நாளாக முருகப்பெருமானிடம் தவம் இருந்தேன். முருகா என்று ஒரு நாள் வேட்டைக்கு சென்றேன். பள்ளிக்கிழங்கிடும் பள்ளத்தோர் பெண் குழையை நான் கண்டெடுத்தேன். அதை கண்கருத்துமாக வளர்த்து அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு வேண்டுதலை எடுத்திருக்கேன். முருகப்பெருமானே, எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்ததால் உனக்கு கருந்தனை சிந்தனை விதத்திய மகளை காவலுப்பால் முருகப்பெருமானின் வேண்டுகோள். என்னுடைய வேண்டுகோள் கடமையானால் குலாசர பைய காவல் போட்டு வந்து மற்றது ஒரு சீட் அடிச்சுக்கிறேன். ஆமா, கிராம பொதுமக்கள் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நம்பிராஜ அடிக்கும் சிலைமங்களைச் சேர்ந்த ஆர்வம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை அளிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து புகழ்மாடிகளுடைய சிலைமான் கிராம பொதுமக்களுக்கும் எனது விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் நன்றி மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாதவன் வடிவில் அடி கண்டே மலர்களிலே பலவனை கண்டே அந்த மாதவன் கருணை முகங்கள் அது
தந்தையே. மங்களம் உண்டாகட்டுமானே. நல்லது தந்தையே. தந்தையே, என்னுடைய ஆசீர்வாதமும் நம்முடைய தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் நன்றி நன்றி நமது தந்தையே. முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் என்றொன்றும் நீடோடி வாழ்க. நன்றி தந்தையே. நன்றி தந்தையே. தந்தையே தேவா, தந்தையே, அழைத்த காரணம் நாட்டு மக்கள் நலவரத்தை அறிய வேண்டும் என்று உன்னை அனுப்பி வைத்தேன். நாட்டு மக்கள் எல்லாரும் நலமாக உள்ளார் மன்னா. நலமாக இருக்கின்றார். எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆயுதோர் மாறுகால பூஜை நடந்து வருகிறது. அதான் தொடர்ந்து எதாச்சும் நடந்து வருது. நல்ல சங்கடங்களா எல்லாமே நடந்து வருகிறது. அதெல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை மன்னா. மக்கள் என்ன குறை கூறுகிறார்கள்? எதுவுமே ஒரே ஒரு குறை தான் மக்கள் கூடுறாங்க. என்ன குறை கூறுகிறார்கள்? என்ன ஒரு குறைனா நம்ம தங்கச்சி வள்ளியே காட்டுக்கு அனுப்பணுமா திணைக்காவலுக்கு. மணி வெந்தேவா, ஆமாப்பா. மக்கள் கூறு நீதி, மன்னன் கூறு நீதி எல்லாம். மக்கள் நமது குலமாசாரம் என்ன? ஆண்கள் வேட்டையாடுவது பரவந்த பெண்கள் திணைக்காக அரசு ஒரு குலாசாரம். ஆமாங்கப்பா. அப்படியானா அரும மகன் வள்ளியை காவலுக்கு ஆமாங்கப்பா. ஆமாங்கப்பா. கூட்டம் கூட்டமா பேசுறாங்க. ஆமாங்கப்பா. அப்படியானா யாரு வர மக்கள் கூட இருக்கலாமா? ஆமாப்பா. அப்படியே எனது அருமை மகன் வள்ளியை அப்பா அழைக்கிறார். அழைத்து சரிங்க பார்த்தா வரேன். ரெண்டு Thank you.